பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளிலும் கூட என்னை சாட்சியாக வைத்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை நான் அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். நான் என்னோட பேர் ஜெயந்தி. நான் சென்னை மயிலாப்பூர்லேருந்து வர்றேன். எனக்கு 2 பசங்க, என்னோட ஹஸ்பண்ட், நாங்கள் 4 பேர் தான். ஹஸ்பண்ட் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகிட்டாங்க. 2 பசங்க, 2 பசங்களும் டாக்டராக இருக்காங்க. 2 பேரும் பிலிப்பைன்ஸில் தான் படித்தாங்க. நான் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுதான் நான் ஜூன் 2018 நியூ கவர்னன்ட் சர்ச்சில் நான் கனெக்ட் ஆகியிருக்கேன். என்னோட பையன் தான் எனக்கு ஆக்சுவலாக இந்த லிங்க்கை எனக்கு கொடுத்தது. என்னோட பெரிய பையன் தான் இந்த லிங்க்கை கொடுத்தது. அதன் மூலியமாக தான் நான் இதில் எனக்கு தெரியும் நியூ கவர்னன்ட் சர்ச் அப்படிங்கிறதே தெரியும். அப்போ ஒரு செமஸ்டர் ஹாலிடேஸுக்காக என் பையன் வீட்டுக்கு வந்திருந்தான் ஒரு 10 days. அவன் முடிச்சு போனதுக்கப்புறமா எனக்கு ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது. அப்போ கொஞ்சம் அதிகமாக வேலை பண்ணதுனால என்னால் மூவ் பண்ணவே முடியவே இல்லை. என் ஹஸ்பண்ட் வெளியூரில் வேலை பண்ணினதுனால அவங்க வீக்கெண்டில் மாத்திரம்தான் வருவாங்க. என்னோட சின்ன பையனும் நானும் மாத்திரம்தான் வீட்டில் இருந்தோம். பெரியவன் ஊருக்கு போயிட்டான். அப்போ மிட் நைட்டில் என்னால் திரும்ப கூட முடியலை, மூவ் பண்ணவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மிட் நைட் ஆயிடுச்சு, யாரும் ஹெல்ப்புக்கு இல்லை. அப்படிங்கிறப்ப அப்போ என்னோட பையன் சொன்னான், சரி 108க்கு ஃபோன் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி சொன்னான். இல்லை வேண்டாம், பேராசிட்டமால் போட்டுக்கிட்டு நான் ஹாட் வாட்டர் பேக் மாத்திரம் நான் வச்சுக்கிறேன், நாளைக்கு காலையில் நம்ம போகலாம், எல்லாரும் பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட் அப்படியே சுத்தமாக தூங்கவே இல்லை. அடுத்த நாள் காலையில் ஒரு 11:30 மணி இருக்கும். யூடியூப்பை நான் பார்த்தேன். அப்போ எனக்கு மெசேஜ் நான் உன்னை அலங்கரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தது. கர்த்தர் நம்ம நியூ கவர்னன்ட் சர்ச்சில் அப்போ தான் ஃபஸ்ட்டு நான் பார்க்குறேன் மெசேஜே. நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன், பிரதர் அப்போ தான் பார்க்குறேன், சர்ச்சை அப்போ தான் பார்க்குறேன். நான் உன்னை அலங்கரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வார்த்தை இருந்தது. அதில் ராஜா யாரை மகிமைப்படுத்தணும்னு நினைக்கிறாரோ அவங்கள அலங்கரிப்பேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது மாத்திரமல்ல, இன்றைக்கும் அந்த யூடியூப்பில் இருக்குது அந்த வார்த்தை, அலங்கோலமானவைகளை அலங்கரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதில் இன்னொன்று பிரதர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், நான் ஒரு டிவியில் ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன். அதில் ஒரு உடம்பு சரியில்லாமல் ரொம்ப அலங்கோலமாக இருக்கிற, அதாவது கை கால்லாம் ஒரு மாதிரி ரொம்ப வளைஞ்சிருக்கிற அந்த அவங்கள நான் பார்த்தேன். அந்த அலங்கோலமாக இருக்கிறவங்கள கூட கர்த்தர் அலங்கரிப்பார், அலங்கரித்து நான் சாட்சியாக நிறுத்துவேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. டைரக்ட் என்கவுண்டராக இருந்தது எனக்காக தான் கர்த்தர். அதை மாத்திரம் இல்லை, அது எண்டில் சொன்னாங்க, நீங்கள் இந்த சர்ச்சில் மெம்பராக இல்லாமல் கனெக்ட் ஆகாமல் கூட இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை அலங்கரிப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கன்சோலிங்காக இருந்தது. இது மாதிரி நான் கேட்டதே இல்லை, வித்தியாசமாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நான் பழைய மெசேஜ் அதை எல்லாத்தையும் நான் போட்டு பார்த்தேன். அப்புறம் அதில் எனக்கு பரவாயில்லாமல் ஆயிடுச்சு. எனக்கு அப்புறம் நான் டாக்டர்கிட்ட போகணும் அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் ஆயிடுச்சு. ஆனாலும் என்னை அலங்கரிப்பேன், நீங்கள் நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களேன்னு கண்டினியூஸாக ப்ரேயர் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நான் இந்த சர்ச்சில் நிறைய டைம் நான் ஃபோன் பண்ணியிருக்கேன், நான் மெசேஜ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதுதான் என்னோடய டெஸ்டினேஷன் அப்படின்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்போ என்னோடய 2 பசங்களையும் நான் பேப்டிசம் இங்கே தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வாஞ்சையாக இருந்தேன். அப்போ நான் இங்கே கேட்பேன், பிரதர்கிட்ட சொல்லுங்கள், நான் பசங்க 2 பேருக்கும் நான் இங்கே தான் பேப்டிசம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ ஒரு காரணத்தினால அப்படி போயிடுச்சு. அப்புறம் திருப்பி என்னோட பெரிய பையன் அங்கேருந்து வந்துட்டான். சின்னவன் +1 படிச்சுட்டு அவனும் +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு அவன் போகிற நேரம், அந்த லேப்பிங் பீரியடில் அவங்களுக்கு இவனும் காலேஜுக்கு போகிறான், அவனும் கிளம்புறான். 2 பேரும் வேறு வேறு டைமில் போவாங்க. அதனால் போகிறதுக்குள்ளார அவங்களுக்கு நான் பேப்டிசம் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறச்ச அங்கேருந்து நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு டைம் அப்போ தான் நான் வர்றேன். நான் இங்கே பிரதரை அப்போ தான் நான் பார்க்குறேன். அது வரைக்கும் நான் ஃபோனில் தான் காண்டாக்ட் பண்ணியிருந்துருக்கிறேன். ஏன்னா கட்டாயம் வரணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் ஆயிடுச்சு, அதனால தான் வந்தேன். சரி, அப்போ நான் சொல்லிட்டு தான் வந்தேன், பேப்டிசம் இன்றைக்கி நடக்கும், கர்த்தருக்கு சித்தமானால் இன்றைக்கி நடக்கும், அப்படி இல்லாட்டினா பிரதர் ப்ரேயர் பண்ணுவாங்க, உங்களை தொட்டு ப்ரேயர் பண்ணாலும் அதுவே போதும், அதனால் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தேன். அன்னைக்கு அக்டோபர் 27, 2019 அன்னைக்கு தீபாவளி. ஸோ வந்தாச்சு. வந்துட்டு இந்த சர்ச்செல்லாம் முடித்த உடனே பிரதர் நாங்கள் புதுசாக வந்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. எங்கேருந்து வரீங்கன்னு சொன்னாங்க. எல்லா டீட்டெயில்ஸ் சொன்ன உடனே இது மாதிரி பசங்களை பேப்டிசம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். இது மாதிரி பசங்க இவன் ஊருக்கு போகிறான், இவனும் காலேஜுக்கு கிளம்புறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே
கொஞ்சம் கூட தாமதிக்கவே இல்லை. உடனே பேப்டிசத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணாங்க. வேற யாருமே அந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க. ஈவன் நானாக இருந்தால் கூட நான் செஞ்சுருக்க மாட்டேன் நான். அப்போ வந்து சுத்தமாக வந்து டேங்கர் லாரி எதுவுமே கிடையாது. ஏன்னா அன்னைக்கு வந்து தீபாவளி இல்லையா, அதனால அவுட் ஆஃப் மதுரை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே நம்ம பைபிள் காலேஜ் வந்து பக்கத்தில் நியர்பை இருக்குது, அதுக்கு உடனே ஏற்பாடு பண்ணி ஈவினிங் 4:30க்கு என் பசங்களுக்கு வந்து பேப்டிசம் அன்னைக்கு கொடுத்தாங்க. கர்த்தர் ரொம்ப நல்லவர். ஏன்னா நான் வந்து பசங்களை எனக்கு பிறந்த அன்னைக்கு உள்ள சந்தோஷத்தை விட அந்த சந்தோஷத்தை வந்து நான் அவ்வளோ அதிகமாக நான் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் நினைக்காத நேரத்தில் கர்த்தர் அந்த காரியத்தை செஞ்சார். அதுக்கப்புறம் பசங்க 2 பேரும் ஊருக்கு போயிட்டாங்க, என் ஹஸ்பண்டும் போயிட்டாங்க. எனக்கு வந்து இந்த ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறதுனால 20 இயர்ஸாக இருக்குது. ஆர்த்ரைட்டிஸ் இருந்தது, 20 இயர்ஸாக இருந்தது. அது எப்படின்னா நிறைய அதனால் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். நிறைய என்ன சொல்ல வரணுங்கிறத டக்குன்னு மறந்துடுவேன், வார்த்தை வராது. கண்ணிலேருந்து கண்ணீர் வந்து 7 வருஷம் ஆகுது, கண்ணிலேருந்து தண்ணி வராது. காது வந்து 70% தான் காதே கேட்கும். நான் சாப்பிட முடியாது, எடுத்த உடனே சாப்பிட முடியாது, அது முழுங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி ஏகப்பட்ட டாப் டு பட்டம் ஒரே பயங்கர இதுவாக தான் இருக்கும். ஜாயின்ட் பெயின் பயங்கரமாக இருக்கும். அப்போ இந்த ஸ்கின் அலர்ஜி அப்போ ஒரு டாட் மாத்திரம் தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்தா அது பயங்கர ஒரு மாதிரி கொப்பளை மாதிரி பயங்கரமாக வந்துடும். ரொம்ப கஷ்டப்பட்டேன், பயங்கர இச்சிங்காக இருக்கும். அப்போ காலையிலலாம் ப்ரேயர் ஆயில் வச்சுட்டு போயிடுவேன். அப்புறம் சாயந்தரம் வந்தால் பயங்கர கஷ்டமாக இருக்கும். நல்ல ஹாட் வாட்டர் போட்டால் அந்த ஹாட் வாட்டர் வந்து கேசர் வந்து ஆட்டோ கட் ஆஃப் ஆனால் அந்த இதை ஊற்றினா மாத்திரம் தான், அந்த இடத்துல போட்டால் மாத்திரம் தான் எனக்கு வந்து அது என்னால் தூங்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு நாள் நைட்டு 2:30க்கு எழுந்துட்டேன். என்னால் தாங்கவே முடியல, பயங்கர இச்சிங்காக இருந்தது. அப்போ அடுத்த நாள் காலையில் என் தம்பிக்கு 5:30க்கு, வீட்டில் யாருமே இல்லை, நைட் அப்போ 5:30க்கு, காலையில் 5:30க்கு என் தம்பிக்கிட்ட ஃபோன் பண்ணி அப்போ நான் கேட்குறேன். என் தம்பி சொன்னால் ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டரை வந்து ரெஃபர் பண்ணான். நான் எப்பொழுதும் டாக்டர்ஸை மாற்றவே மாட்டேன். 20 இயர்ஸாக எனக்கு ஒரே டாக்டர் தான், ஃபேமிலிக்கு ஒரு டாக்டர் தான். அப்போ இந்த ஸ்கின் அலர்ஜிக்கு மட்டும் நான் 2-3 டாக்டரை நான் மாற்றிட்டேன். ஆனாலும் எனக்கு வந்து அது கிடைக்கவே இல்லை. நிறைய செலவு பண்ணி பார்த்தாலும் எனக்கு இது கிடைக்கவே இல்லை. அப்போ ஆண்டுகிட்ட சொல்கிறேன், ஆண்டரே என்னால் முடியவே இல்லை, எனக்கு வந்து ஒரு நல்ல ஞானமுள்ள ஒரு டாக்டரை மட்டும் எனக்கு காமிங்க, இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணுமே, நான் எப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. அப்போ அன்னைக்கு போகிறேன். அன்னைக்கு போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த டாக்டர்கிட்ட காமிச்சோடனே ரொம்ப இன்ஃபெக்ஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, அதனால் 6 months ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ நான் வந்துட்டு ப்ரேயர் ஆயில போட்டுட்டு அவங்க சொன்ன அந்த டேப்லெட்ஸ் அதெல்லாம் எடுத்தேன். ஒரு 15 days 20 daysலேயே எனக்கு 80% எனக்கு வந்து க்யூர் ஆயிடுச்சு. 1 month கழிச்சு ரெவியூ வர சொல்லியிருந்தாங்க. அப்போ போனால் அவங்களுக்கே ஆச்சரியம், இவ்வளவு தூரம் உங்களுக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த ஆயின்மெண்ட்டு அந்த இதெல்லாத்தையும் தாண்டி ஆண்டுடைய வார்த்தையும் அந்த ப்ரேயர் ஆயிலையும் மாத்திரம்தான். ஆனால் அதுலேயே எனக்கு பயங்கரமாக க்யூர் ஆயிடுச்சு. கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். பெரிய பையன் முடிச்சுட்டு வந்துட்டான், கிளியர் ஆகிடுச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. ஹஸ்பண்டும் ரிட்டையர் ஆகிட்டாங்க. அப்போ நான் வீட்டில் இருக்கிறப்ப சிவியராக வந்து அன்பேரபிள் பெயின் ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு என்னால் அது மூவ் பண்ணவே முடியல. அந்த வலியை வந்து இப்போ நான் நினச்சாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது அந்த அந்த நாட்கள்லாம். எப்படின்னா பக்கத்தில் இருக்கிற தண்ணியை கூட என்னால் எடுத்து குடிக்க முடியாது, அவ்வளோ ஒரு டிபெண்ட் ஆகிட்டேன். நடக்க முடியாது, ரெகுலேட்டர் வந்து மூவ் பண்ண முடியாது, கெய்சர் ஸ்விட்சு போட முடியாது, சாப்பாடு எடுத்து கூட என்னால் சாப்பிட முடியாமல் நான் அவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆஃபீஸ்க்கு போக முடியல, தொடர்ந்து லீவு தான், சீப்பு எடுத்து சீவ கூட முடியாது, இந்த கிளிப்பு போட முடியாது என்னால். அதுக்காகவே என்னோடய ஹேரை கட் பண்ணேன். இந்த கிளிப்பு கூட என்னால் போட முடியாது, ரொம்ப கொடுமையாக இருக்கும், வலி, அவ்வளோ வலி. யாருக்கு ஆண்டவரே நீங்கள் எல்லாத்தையுமே சிலுவையில் வெற்றி சிறந்துட்டீங்க, நீங்கள் தான் ஜீவனுள்ள தேவன், எனக்கு வலிக்கக்கூடாது ஆனால் வலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் ஆஃபீஸ்க்கு போகவே மாட்டேன், 10 daysக்கு ஒன்ஸ் ஆஃபீஸ் போய் தான் ஆகணும். 10 daysக்கு அது பிரேக் பண்ணுறதுக்காக போவேன். எல்லாரும் ஆஃபீஸ் போன பிறகு அன்னைக்கு பெர்மிஷனில் தான் போவேன். ஏன்னா என்னால் நடந்து போக முடியாது, நடக்கிறப்ப கஷ்டமாக இருக்கும், எனக்கு பார்த்தா அசிங்கமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் லேட்டாக தான் நான் போவேன். அப்போ என்னோடய ஃப்ரெண்டுன்னா அவள் ஆவிக்குரிய சகோதரி தான் அவள். அப்போ வந்து கேட்டான், இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே வேற ஒரு டாக்டரை பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்டான். இப்படி சத்ரு வந்து உங்களை ரொம்ப சோதிக்கிறானே அப்படின்லாம் சொல்லிட்டு சொன்னப்ப அப்போ நான் சொன்னேன், இல்லை, குருடனாய் பிறந்தது யார் செஞ்ச பாவமும் இல்லை, கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட
நிச்சயமாக இதே இடத்துல கர்த்தர் என்ன சாட்சியாக நிறுத்துவார், அவருடைய நாமம் என்னோட வாழ்க்கையில் வந்து மகிமைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அப்போ என் பையன் சொன்னான், வேறு டாக்டர்கிட்ட போகலாம், நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன்னு. அப்போ நான் சொன்னேன், எனக்காக ஒரே ஒரு தரம் பாஸ்டர் வந்து அப்போ ப்ராஸ்பரிட்டி கான்ஃபரன்ஸ்க்காக சென்னை வராங்க. நான் மதுரையினால் வர முடியல. அப்போ நான் ப்ரேயர் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு தரம் அவர் வந்தார்னா, அவர் தொட்டு ப்ரேயர் பண்ணார்னா எனக்கு சரியாயிரும்ல அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். நினைக்கவே இல்லை ப்ராஸ்பரிட்டி கான்ஃபரன்ஸ் வந்து சென்னைக்கு வரும்னு சொல்லிட்டு. அப்போ வந்திருந்தாங்க. அப்போ என் பையன்கிட்ட சொன்னேன், நீ டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறீல்ல, டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போக வேண்டாம், என் பாஸ்டர் அங்கேருந்து வர்றாங்க, அவங்க ஒரே ஒரு தரம் அந்த கான்ஃபரன்ஸ்க்கு மட்டும் என்னை கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டு சொன்னேன். ப்ராஸ்பரிட்டி கான்ஃபரன்ஸ்க்கு வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போக சொல்கிறீங்களே, உடம்பு சரியில்லாதது எப்படி சரியாகும்னு சொன்னான். சுகத்தில் ஐஸ்வர்யத்தை கொடுப்பாரு தேவன், அதனால் நீ என்னை கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ நான் வந்தேன். அதாவது செலிபிரிட்டி எல்லாம் இல்லைங்க, தவம் இருக்கிற மாதிரி நாங்கள் அவரை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் வந்தேன், அவரை பார்க்குறதுக்கோ பேசுகிறதுக்கு கூட டைம் இருக்காது. லஞ்ச் பிரேக்கில் ஒரு 2 மினிட்ஸ் 1 மினிட் தான் இருக்கும், 2 மினிட்ஸ் கூட இல்லை. அப்போ இதுதான் என்னோட 20 இயர்ஸ் ஃபைலு, இதை தூக்கிட்டு வரேன். வந்துட்டு அவர்கிட்ட சொல்கிறேன், இது இனி நான் தூக்கவே கூடாது, என்னோட வாழ்க்கை ஃபுல்லாக வலியாக இருக்குது, இந்த வலி இருக்கக்கூடாது, நான் டிபெண்ட்டாக இருக்கேன், எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு மட்டும் சொன்னேன். ப்ரேயர் ஆயில் கொடுத்துட்டு, ப்ரேயர் ஆயில் வந்து ஜெபிச்சுட்டு, இதுக்கு மேலே நான் தூக்கக்கூடாது, இந்த வலி இல்லாத வாழ்க்கை நான் வாழணும் அப்படின்னு மட்டும் சொன்னேன். அதாங்க சொன்னேன். என்னை தொட்டு ஜெபிச்சாங்கங்க. எனக்கு அப்பயே எனக்கு டெலிவரன்ஸ் கிடச்சிது. எனக்கு அவ்வளோ சுகத்தை நான் ஃபீல் பண்ணேன். அதில் வந்து நான் ப்ரேயர் பண்ணிட்டு வந்தது என்னென்னா, எப்பெல்லாம் ஒரு நிமிஷம் கூட என்னால் நிற்க முடியாது, அவ்வளோ கஷ்டப்படுவேன். அப்போ நான் சொன்னேன், எப்பெல்லாம் எழுந்து நின்று அவங்கெல்லாம் வந்து ஜெபிக்கிறாங்களோ ஆராதிக்கிறாங்களோ அப்போ நானும் ஆராதிக்கணும், நானும் ஜெபிக்கணும். எனக்கு இந்த இடத்துலேருந்து நான் போகிறப்ப நான் பூரண விடுதலையோடு நான் போகணும். இன்னொரு தரம் இதை நான் ஃபைலெல்லாம் தூக்கிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் ப்ரேயர் பண்ணிட்டு வந்தேன். அதே மாதிரியே நைட்டு 8 o'clock, மார்னிங் 9:30க்கு போனோம், நைட்டு 8 o'clock நான் வந்தேன், கம்யூனியன் வாங்கிட்டு வந்தேன். அப்பயே நான் சொன்னேன் பையன்கிட்ட, தம்பி எனக்கு வழியே இல்லை, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். நான் அதுக்கப்புறம் உண்மையாலுமே நான் இது வரைக்குங்க இந்த ஃபைல் தூக்கலை. நான் எந்த டாக்டரையும் நான் போய் பார்க்கவே இல்லை. நான் வந்து ஒரு தண்ணி, எல்லாரும் வீட்டில் இருந்தால் கூட எனக்கு தண்ணி கிடைக்காது. பையன் போகிறப்ப வந்து எனக்கு தண்ணி எடுத்து வச்சுட்டு போவான், காஃபி எடுத்து வச்சுட்டு போவான், ஆறுன காஃபி. ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டத்தை வந்து ஆர்த்ரைட்டிஸ், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸோட கஷ்டம் என்னென்னு அதை அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் எப்படி மாத்திர ஒன்றுமே கிடையாது. அந்த ஆண்டவருடைய சுத்த கிருபையால் மாத்திரம்தான் இது நடந்தது. அது முடிஞ்சது. பையன் வந்து சின்ன பையன் வந்து அங்கேருந்து வந்துட்டான். அவனுக்கு அடுத்த வாரம் வந்து எக்ஸாம். அப்போ வந்து நான் வந்து ப்ரேயர் பண்ணியிருந்தேன், அவனுக்கு வந்து ஆஃபரிங் வந்து கொடுக்கணும், இது மாதிரி சர்ச்சு கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் நெக்ஸ்ட் இயர் தான் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் எப்படி அதுக்குள்ளார இப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தப்ப, அவனோட பேருக்கு போட்ட எல்ஐசி வந்து அது மெச்சூர்ட் ஆகி கரெக்டாக அதே இந்த மாதமே வந்தது. இந்த மாதமே நான் அவனுக்காக கொடுக்கறதுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நான் கண்ணீரை கண்ட நாட்களுக்கும் துக்கத்தை கண்ட வருஷங்களுக்கும் அதை விட மிகுதியாக தான் ஆண்டவர் என்னை இப்போ சந்தோஷமாக வச்சிருக்கிறாரு. ஒரு நாள் நைட்டு வந்து 9:30 மணி, வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வீட்டில் இருக்கிறப்ப பசங்க அவங்கவுங்க ரூமில் இருக்காங்க. என் ஹஸ்பண்ட் வந்து வெளியே உட்காந்து எழுதிட்டுருக்கிறாரு. என் தங்க ஃபோன் பண்ணான்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு என்னோடய பெட்ரூமுக்கு வந்தேன். பயங்கர பெயின் இந்த இடத்துல, என்னால் மூச்சு விட முடியல, பயங்கர கஷ்டமாக இருந்தது, பேச முடியல, ஒன்றுமே பண்ணவே முடியல, ரொம்ப பெயினாக இருக்குது, நான் நாளைக்கு பேசுகிறேன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். நான் பேச முடியல, மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குது, பெயின் அன்பேரபிளாக இருக்குது. நான் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கேன். வேறு ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் உள்ளார வந்து பார்க்குறாங்க. நான் வந்து துடிக்கிறத பார்த்துட்டு அவங்க பயந்துட்டு பசங்களை கூப்பிட்டுட்டாங்க. அப்போ என் பெரிய பையன் வந்துட்டு, இல்லை இது ஸ்டோன் ப்ராப்ளம் அம்மாவுக்கு, அதனால் நான் போய் டேப்லெட் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டான். 12க்கு 12 என்ன பெட்ரூம் சைஸு. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, பெட்ரூம் நான் இங்கே உட்காந்துருக்கேன், என்னோடய கபோர்டில் தான் நான் ப்ரேயர் ஆயில் வச்சுருப்பேன்.
அந்த ப்ரேயர் ஆயிலை எடுக்கிறதுக்காக நான் போகணும். அப்போ என் ஹஸ்பண்ட் வந்து இல்லை நான் எடுத்துறேன், நீ அதுக்கு தானே போகிறேன், நான் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு டம்ளர் தண்ணி பக்கத்தில் இருக்கிறத எடுத்து தராதவங்க நான் ப்ரேயர் ஆயிலை நான் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. இல்லை இல்லை நானே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைகையாலே காமிச்சிட்டு நான் போகிறேங்க. என்னோடய ப்ரேயர் ஆயில் பாட்டில் வந்து தீந்துருச்சு. வெறும் பாட்டில் தான். இதுதான் இந்த ப்ரேயர் ஆயில். இதுதான். இதில் லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணால் ஒரு துளி ட்ராப்ஸ் வரும்ல, அந்த ட்ராப்ஸ் தான் நான் வச்சுட்டு தான் டெய்லி ஒவ்வொரு நாளும் நான் என் பசங்களுக்கு எல்லாருக்கும் நான் ப்ரேயர் ஆயில் வச்சுப்பேன். இதை எடுக்கிறதுக்காக ஹஸ்பண்ட் போகிறாங்க, நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நடந்து போகிறேன். நான் போகிறப்ப நான் வந்து ப்ரேயர் பண்ணிட்டே போகிறேன். நீங்கள் வந்து நான் நியூ கவர்னன்ட் சர்ச்சில் வந்து நான் ஐக்கியமாயிருக்கேன். என்னோட போதகருக்கு என்னோட பாஸ்டருக்கு நீங்கள் கொடுத்துருக்குறீங்க, க்யூர் பண்ணியிருக்கீங்க. அவர் தொட்ட இந்த பாட்டிலில் அபிஷேகம் இருக்குது, அதை நான் தொட்டு நான் வைக்கிறேன், இப்போ எனக்கு சுகம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அதை எடுத்துகிட்டு அதை ப்ரெஸ் பண்ணி அந்த ட்ராப்ஸை மட்டும் இந்த இடத்துல வைக்கிறேங்க. இன்ஸ்டன்ட் மிராக்கிள். யாருமே நம்ப மாட்டாங்க. என் பையன் வந்துட்டான். என் பையன் வந்து டேப்லெட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு டேப்லெட்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். எனக்கு இப்போ பெயின் சரியாயிடுச்சு மாதிரி இருக்குது தம்பி, அதனால் வேண்டாங்க. இல்லை இல்லை நைட்டு மிட் நைட்டில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது, அதனால் நம்ம நீங்கள் போடுங்க அப்படின்னா. சரி போட்டேன். எனக்கு சரியாயிடுச்சுன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் போட்டு நைட்டு 11:30 11:45 ஆயிடுச்சு. அவன் வந்து 24 hours அந்த ஸ்கேனுக்காக அவன் தேடுறான். அப்போ யாருமே பிக் பண்ணவே இல்லை. அப்போ வந்து காலையில் 9:30க்கு ஸ்லாட் வந்து நான் புக் பண்ணிடுறேன், நாளைக்கு நம்ம ஸ்கேனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி தேவையே இல்லையே, இப்போ தான் நான் நல்லா இருக்கேனே அப்படின்னேன். இல்லை இல்லை நம்ம போகலாம், திருப்பி பெயின் வந்தால் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். காலையில் 9:30க்கு போயாச்சு, ஸ்கேன் எடுத்தாச்சு, இமேஜஸ் வந்தது. அந்த இமேஜஸில் லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்குமா, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நிறைய மெடிசின்ஸ் எல்லாம் இருக்குது, அதனால் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பெருசாக இருக்காது, அதனால் சரியாயிடும், பயப்படாதீங்கன்னு சொல்லிவிட்டு அவன் தான் ரொம்ப டென்ஷனாக போயிட்டு வந்துட்டு இருந்தான். அப்புறம் இப்போ எப்படி இருக்குது பெயின், இப்போ எப்படி இருக்குது பெயின் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். நிறைய தண்ணி குடிக்கணும் எல்லாம் சொன்னான். ஒரு 3:45க்கு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கான். அங்கே ஃபோன் பண்ணி கேட்டுட்டு என்னாச்சு ரிசல்ட் வந்துருச்சா அப்படின்னு. ரிசல்ட் வந்துருச்சு, நான் மெயில் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னாங்க. மெயிலை பார்த்த உடனே அங்கேருந்து ஓடி வந்தான். அம்மா உங்களுக்கு ஸ்டோன் 2 கிட்னியும் ரொம்ப நார்மலாக இருக்குது, ஸ்டோனே இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சொன்னான். கர்த்தர் வந்து நல்லவர். அதுக்கு நானும் என் குடும்பமும் பயங்கர சாட்சியாக இருக்கோம். கர்த்தர் மாத்திரம்தான் இந்த காரியங்கள் எல்லாம் செஞ்சார். அது மாத்திரம் இல்லை, நான் வந்து ஒரு நாள் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது என் ஹஸ்பண்ட் வந்து நீ ரொம்ப உங்கள் பாஸ்டர் வந்து எப்போ பார்த்தாலும் நீ வந்து அவரோட ஒவ்வொரு செல்லும் கூட அபிஷேகம் இருக்குது, அவர் தொட்டா போதும், அவரோட ரத்தம் எல்லாத்துலேயும் அபிஷேகம் இருக்குது, கர்த்தருடைய அபிஷேகம் இருக்குது. இந்த ப்ரேயர் ஆயில் நான் எடுத்து இது பண்ணுறச்சா அப்போ வந்து சொன்னார் அபிஷேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ வந்து இது மாதிரி நிறைய டைம் நான் சொல்கிறச்செல்லாம் அவர் சொல்கிறப்ப அப்போ எனக்கு ஒரு நாள் நான் கரெக்டான டெஸ்டினேஷனுக்கு தானே நான் வந்திருக்கேன், ஆனால் என்னை எல்லாரும் வந்து இப்படி பைத்தியம் மாதிரி இப்படி சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னப்போ அப்போ அன்னைக்கு பிரதரோட அந்த இது டிவைன் லீடர்ஷிப், டிவைன் பார்ட்னர்ஷிப், டிவைன் ஃபெலோஷிப் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கரெக்டான இந்த இடத்துக்கு நான் அந்த ஒரு ஐக்கியத்தோடு நான் இணைஞ்சிருக்கேன். அதுக்காக என் ஆலோசனையெல்லாம் நிறைவேற்றத்தக்கதாக ஒரு மனுஷனை உனக்கு ஏற்படுத்தினேங்கிற வார்த்தையோட ஆண்டவர் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணார். என்னோட டெஸ்டினேஷன் அதுதாங்கிறது முன்னாடியே தெரிஞ்சாலும் கர்த்தர் நல்லவர், பெரிய காரியத்தை செய்தார். வருஷத்துக்கு ஒரு தரம் அதே மாதிரியே அங்கே சென்னையில் வந்து ஒரு மீட்டிங் இருந்தால் நல்லாயிருக்கும். இது மாதிரி நிறைய பேர் இதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து எம்எம்சி காலேஜில் வந்து என்னோட தம்பிக்கு ஃபோன் பண்ணேன்னு சொன்னல, எம்எம்சி காலேஜில் வந்து தம்பி 98ல் படித்தான். அப்போ வந்து ஃபஸ்ட்டு நாள் ஒரு ஓரியன்டேஷனுக்காக காலேஜ் டீன் வந்து ஒரு ஸ்பீச் கொடுப்பாங்க. அப்போ வந்து அந்த ஸ்பீச்சில் வந்து அவர் சொன்னது என்னென்னா, நீங்கள் இங்கே வந்திருக்கிறவங்கெல்லாம் சாதாரணமானவங்க இல்லை, நீங்கள் தெய்வ குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு உலக பிரகாரமாக ஒரு காலேஜில் படிக்கிறவங்களுக்கு தெய்வ குழந்தைங்கள்னு சொன்னாங்க. நியூ கவர்னன்ட் சர்ச்சில் கர்த்தர் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாரு. அவர் சொன்ன மாதிரி நம்ம தேவனுடைய புத்திரர்கள், நம்ம ஒரே மாம்சமாக தேவனுடைய ரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கப்பட்டு நீதிமானா நம்ம தகப்பனோட ஆவிக்குரிய தகப்பனோட இணைக்கப்பட்டிருக்கோம். என்ன வந்தாலும் எது வந்தாலும் பயப்படவே வேண்டாம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இப்படிப்பட்ட தேவன் வந்து எனக்கு கொடுத்த நான் உன்னை நான் இங்கே வந்து நின்று சாட்சி சொல்லுவேன் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. கர்த்தர் என்னை ரொம்ப அற்புதமாக அவர் சொன்ன வார்த்தையின்படியாக என்னை வந்து இந்த இடத்துல நிறுத்தி எனக்கு கொடுத்த அந்த வார்த்தை வந்து என்ன அப்படின்னா,
லீபனோனின் மகிமையும் இஸ்ரேல் சாரோன் என்பவர்களின் அலங்காரம் உனக்கு கொடுக்கப்படும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டே சொன்ன அந்த வார்த்தையின்படியாக தேவன் என்னை அலங்கரித்து, அலங்கோலமாக இருந்த என்னை அலங்கரித்து இந்த இடத்துல நிற்க வச்சிருக்கிறாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம்.